அம்மா சொன்ன கதையை சொல்லட்டுமா? ஒருத்தர் தொழில் வந்து களவு செய்கிறதே அவருடைய தொழிலே. களவுதே செய்வேன், வேறு தொழில் இல்லை. களவாண்டுட்டு வந்துட்டு ஒரு மரத்தடியில் வச்சுட்டு படுத்துட்டேன். அசந்துட்டேன். நைட்டு பூரா வீட்டுக்குள்ளே திரிஞ்சு களவாண்டு பொருளை கொண்டாந்து வச்சு தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டு படுத்துட்டேன். படுத்து அசந்து தூங்கிட்டேன். அப்போ அங்கிட்டிருந்து வந்தவன் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். முடிச்சு பார்த்துருக்கேன். அச்சோ நம்ம கொண்டாந்து பொருளை காணும், வயிறையை அடிச்சுக்கிட்டு ஐயோ அப்பான்னு கத்திருக்கேன். கத்திட்டு என்ன நிற்கேன், ஐயோ பொருள் போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக உட்காந்துட்டு இருக்கேன். அந்த வழியில் அந்த முதியோர் கேட்டாராம், என்னப்பா ரொம்ப புடம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன், என்னப்பா அவன் பிரச்சனை? சொல்லத்தே கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என் தொழிலே களவு செய்கிறதே. நான் களவாண்டு கஷ்டப்பட்டு களவாண்டு கொண்டாந்து வச்சு அசந்து தூங்கிட்டு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, களவாண்டு உனக்கே இவ்வளவு வருத்தம் இருந்துச்சுன்னா அதை அவன் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஏந்தாச்சு அவன் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு என்னென்ன வேலை பார்த்தேனோ பாவம் அதை சேர்த்து வைக்கிறதுக்கான பொருளை சேர்க்கறதுக்கு சேர்த்து வச்சதை நீ ஈஸியாக வந்து கஷ்டப்பட்டு களவாண்டு கொண்டு வந்தேன்னு சொல்லியே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை அவன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்ட சொல்கிறேன். உடனே எனக்கு வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன். களவாண்டு நமக்கே மனசு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறது ஈஸி இல்லை. 6 கண்ணிலையும் படாமல் அதை நுழைஞ்சு அது பொருள் எங்கே இருக்குதுன்னு தேடி ஒரு வழியில் கொண்டு வந்து சேர்த்துட்டே கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்ட நமக்கே இப்படி இருக்குன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சு அந்த பொருளையோ சொத்தையோ ஒரு நகையோ சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அது நம்ம இவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு அவனுக்கே ஒரு வருத்தமாயிடுச்சு. நம்ம செய்கிறது தப்புதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம இனிமேல் களவாங்கக்கூடாது, இனிமேல் நம்ம களவாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உடம்பு உழைச்சாட்டே நிம்மதி. அந்த 10 ரூபாயை போய் இன்றைக்கி வேலை பார்த்து வாங்கிட்டு வந்தாட்டே நமக்கு அது திருப்தியாக இருக்கும். எந்த இதுவுமே தெரியாது. இன்றைக்கி உழைச்சா நமக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாளா, 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாளா, நம்ம நிம்மதியாக இருப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு உழைச்சிட்டே சம்பாதிக்கணும். கடவுள் கொடுத்த கை கண் கால் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச வரை நம்ம உழைச்சி வேலை பார்த்து சம்பாதிக்கணும். அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்கு இருக்க வழி வேதனை அவங்களுக்கு இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அந்த பொருள் வச்சுருந்தேன் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ அதை கவனம் இல்லாமல் வச்சுருந்துருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நீ அதை பாதுகாத்து வச்சுருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வருத்தப்படுவாங்க. ஒருத்தர் ஈஸியாக சொல்லுவாங்க, ஆமாம் நீ இஷ்டத்துக்கு ஆனாலும் போட்டதுக்கு அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த பொருளை தொலைச்சவங்களுக்கு தான் அதோட வலி வேதனையும் தெரியும். சொல்கிறோம் வந்து நம்ம ஈஸியாக பேசுகிறோம். எதாக இருந்தாலும் நீ பத்திரமா வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு அவங்களத்தையும் மேற்கொண்டு நம்ம சத்தம் போடுறோம், திட்டுறோம் அப்படின்னு. வலி வந்து யாருக்கு, பொருள் யாருக்கு காணாமல் போச்சோ தொலைச்சாங்களோ அவங்களுக்குதே அந்த வலி வேதனை அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஆமாம், எப்போவுமே ஏவல் பொருள் இடம் பார்த்து நம்ம பேசணும். யாரையுமே தொலைஞ்சு வச்சுன்னா ஆத்திரத்தில் அவளை பிடிச்சி திட்டுவோம். இப்படி தொலைச்சிட்டியே அப்படியே பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டேடு மேற்கொண்டு தானே சுடுதண்ணி காய்ச்சி அவங்க பூச்சியில் ஊற்றி நம்ம. அப்போ வந்து என்ன செய்யணும்னா வந்து காலமாக போச்சுன்னா நம்மளால் முடிஞ்ச இதை வந்து சொல்லணும். அடுத்த ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, கீழவே கிடக்குதா அதை எடுத்து எந்த இடத்துல ஒப்படைச்சா அவங்கள்ட்ட போய் சேருமோ அந்த இடத்துல நம்ம ஒப்படைச்சிடணும். அதை வச்சு எத்தனை நாளைக்கு சாப்பிட போகிறோம்? அவள் வயிறு அப்படியே குய்யா குய்யான்னு கத்தும், மனசு எரியும். காணா போயிடுச்சுன்னா அப்படியே பதக்கும். அடுத்த ஒரு பொருள் நமக்கு வேண்டாம். நம்மகிட்ட பொருள் நமக்கு இருக்கணும்னு கடவுள்கிட்ட கும்பிடுவோம். நம்ம உழைப்புனாலையும் நம்ம சேர்த்து வைக்கிற பொருள் நமக்கு சிக்கனமாக நம்ம சேர்த்து வைக்கிற பொருள் நம்மகிட்ட இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டணும். நான் தான் நதத்து மாதிரி தாயிட்ட உழைப்பில் கொடுத்தா அடுத்த ஒரு பொருள் எனக்கு வேண்டாம். யாரும் கஷ்டப்பட்டு உழைச்சதை வந்து நாங்கள் வந்து அணிவிக்க வேண்டாம். நம்ம பொருள் நமக்கு இருந்தால் போதும். நம்ம உழைச்சி கை நிறையா சம்பாரித்து சந்தோஷமாக இருப்போம். சரியா தாச்சி?